வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், விடுதலையோடு வாழ வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பங்களும் துயரங்களும் துக்கங்களும் நிறைந்து கொண்டேதான் இருக்குது. அதை தீர்ப்பதற்கு தான் என்ன பண்றாங்க? ஒரு சிலர் ஒரே துக்கமா இருக்குது, என் துக்கத்தை எப்படி போக்குறதுன்னு ஆண்கள் என்ன பண்றாங்க? போய் குடிக்கிறாங்க, போதை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த துக்கம் மாறுன்றவங்க போறாங்க. அந்த துக்கம் மாறின பாடு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாய் மாறுறாங்க. ஒரு சிலர் போய் கொஞ்சம் சூதாடுனா ஒரு நிம்மதி கிடைக்குன்னு போய் சூதாடுறாங்க. அந்த சூதுல இருந்து அவங்க நம்ம விடுதலை ஆக முடியல. கொஞ்ச நேரம் சந்தோஷம் தான் இந்த பூமியில மனிதர்களுக்கு கொடுக்க முடியும். பணத்து மூலியமாக, மதுபாட்டு மூலியமாக, சினிமா மூலியமாக, சூதாட்டத்து மூலியமாக, ஒரு சில காரியத்து மூலியமாக மனிதனுக்கு கொஞ்ச நேரம் சுகங்க சந்தோஷம் கிடைக்கும். அது முடிந்தவுடனே வேதனை தான் வரும். காரணம் ஏனென்றால் இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு காலத்துல சினிமா எனக்கு அவ்வளவு ஒரு ஜாலியா இருக்கும். போய் படம் பார்த்துட்டு வந்தா சந்தோஷமா இருக்குது, உலகத்தையே மறந்துறதாகுதுன்னு சொல்லு 3 வேளையில் சினிமாவை பார்த்து கொண்டிருப்பேன். வேலை செய்வேன், வேலை இல்லைன்னா எனக்கு சினிமா பார்த்தாதான் அந்த பொழுதே நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒரே துக்கமாவே இருக்கும். எனக்கு சாப்பாடு போட ஆள் இருக்காது, என்ன பராமரிக்க ஆள் இருக்காது. என்னோட தகப்பன் என் தாயை விட்டு விட்டு போயிட்டு 2 குழந்தை, நானே என் தம்பியும் அனாதையா இருக்கிறோம். எங்களை காப்பாத்த என் தாய்க்கு ஒரு நல்ல வேலை கிடையாது. தாத்தா